காலநிலை மாற்றம் தொடர்பான அறிவியலில் இந்தியா தனது சொந்த கருவிகளை தயாரிக்கும் திறனை பெருமளவில் இழந்து வருவதாக நாட்டின் முன்னணி பருவநிலை விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். இதுகுறித்து புதிய தலைமுறையின் காலநிலை அணி வழங்கும் செய்தி தொகுப்பை பார்க்கலாம். மத்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் அலுவலகத்திடம் சமர்ப்பிக்கப்பட்ட மெகா சயின்ஸ் விஷன் 2035 என்ற முக்கிய அறிக்கையில் காலநிலை மாற்றம் தொடர்பான அறிவியலில் இந்தியா தனது சொந்த கருவிகளை தயாரிக்கும் திறனை பெருமளவில் இழந்து வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் இந்திய காலநிலை ஆய்வுகள் பல ஆண்டுகளாக மறுசீரமைப்பு செய்யப்படாத இறக்குமதி கருவிகளையே நம்பியிருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இது சர்வதேச அளவில் இந்திய அறிவியலின் நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கியுள்ளது என்று கூறப்படுகிறது. மத்திய அரசின் ஆத்ம நிர்பர் பாரத் சுயசார்பு கொள்கைக்கு முரணாக அரசு மின்சந்தை போர்ட்டல் மூலம் குறைந்த விலைக்கு ஏலம் எடுக்கும் நிறுவனங்களிடமிருந்து கருவிகளை வாங்குவதே இதற்கு முக்கிய காரணம் என விஞ்ஞானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் 2030க்குள் 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இலக்கை நோக்கி இந்தியா பயணிக்கும் வேளையில் கட்டுப்பாடற்ற முறையில் அமைக்கப்படும் பெரிய சூரிய சக்தி மற்றும் காற்றாலைகளால் ஏற்படும் நீண்டகால காலநிலை பாதிப்புகள் குறித்து இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை என்றும் இந்த அறிக்கை எச்சரிக்கிறது. இதனை சரிசெய்ய உள்நாட்டிலேயே புதிய எர்த் சிஸ்டம் மாடல் மற்றும் 8 மெகா திட்டங்களை செயல்படுத்த விஞ்ஞானிகள் பரிந்துரைத்துள்ளனர். புதிய தலைமுறை காலநிலை அணிக்காக செய்தியாளர் ஆசை.